சமகால இலக்கிய நேரம் அதனை தொடர்ந்து குடும்பங்கோலையும் தொடர்ந்து கேள்விக்கணி இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் நவலாசன் அவர்களே, வாருங்களா. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். ஆம், வணக்கம் வணக்கம். இலக்கிய நேரத்திற்காய் இனிதாய் நுழைபவள் அகுலா சிவநாதன். ஜப்பான் நாடு ஆசிய கண்டத்தின் அழகான ஒரு தீவு ஜப்பான். கடலும் கடல் வளமும் நிறைந்த நாடு அது. மலையும் மல வளங்களும் சூழ் நாடாக மிளிர்வது ஜப்பான் என்றால் மிகையாகாது. இதனை நிப்போன் என்றும் கூறுவார்கள். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்தாலும் எரிமலை தீவுகளும் அங்குள்ளமை காண முடிந்தது. நிலநடுக்கம் இங்கு அடிக்கடி வருவதும் உண்டு. நாங்கள் 14/9/25 அன்று ஜப்பானிற்கு பயணமானோம். ஜப்பானின் முக்கிய நகரமான தலைநகரமாகவும் விளங்குகின்ற டோக்கியோ நகருக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். ஜப்பானின் விமான நிலையத்துக்கு பெயர் நரிட்டா என்று ஜப்பானிய விமான நிலையத்தை அழைப்பார்கள். இதன் நாணயமாக விளங்குவது ஜென். இங்கு சதம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜென்னாகவே பேசப்படுகிறது. மன்னர் ஆட்சி அரசமைப்பு தான் அங்கு அதிகமாக உள்ளது. இங்கு நரிட்டா விமான நிலையத்தில் இறங்கியதும் நவீன கட்டிடங்களும் தொழில்நுட்ப வசதிகளுடனும் கூடிய விமான நிலையமாக காட்சியளித்தது. வழிகாட்டிகளாக மக்கள் முதலில் இல்லை. அங்கிருக்கும் சமிக்க பலகைகளே வழிகாட்டிகளாக காணப்படுகின்றன. விமான நிலையத்தில் பல விமானங்கள் தரித்து நிற்பதை காண முடிந்தது. மங்கா கார்ட்டூனே வெல்கம் ஜப்பான் என்று எங்களை முதலில் அழைத்தது. எம்மை வரவேற்றதும் அந்த பொம்மைகள் தான். ஜப்பானில் 5 தீவுகள் உள்ளன. இதில் பூஜி தீவை தான் நாங்கள் பார்வையிட்டோம். பூஜி தீவு எரிமலைகள் உள்ள தீவாக இருப்பது வளமை. ஜப்பானில் 6852 தீவுகள் உள்ளதாக அங்குள்ள அறிஞர்கள் கூறியிருந்தார்கள். சிந்தோ புத்த சமயம் தான் அவர்களுடைய சமயமாக இருக்கின்றது. ஜப்பானின் கோவில்களில் சிலை இல்லை. சிக்சக் என்ற உலோக வெள்ளிகள் மட்டும் அங்கு காட்சியளிக்கக்கூடியதாய் இருக்கும். இந்த நாட்டின் பேரரசர் நர்கிட்டோ என்று அழைக்கப்படுவர். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார வசதியுள்ள நாடாக ஜப்பான் விளங்குகிறது. தொழில்நுட்ப திறன் மிகச் சிறப்பாக வளர்ந்த நாடுகளில் ஜப்பானும் ஒன்று. சுற்றுப்புற சூழல் அழகாகவும் தூய்மையாகவும் குப்பைகளின் மீள் சுழற்சி முறையும் அங்கு ஒன்று. பசுமை புரட்சிக்கு வித்திடும் நாடாகவும் இந்த நாடு இருப்பதில் மகிழ்ச்சி. 30 மாடிக்கு மேற்பட்ட கட்டிட அமைப்பையும் கார்ட்டூன் அனிமேஷன் முறையில் விளம்பரங்களும் கண்ணை கவரும் பொருட்களின் விற்பனைகளும் மனிதரை எந்த நேரமும் கவர்ந்த வண்ணமே இருக்கின்றது. தொழில்நுட்பமே பரந்திருக்கக்கூடியதான பரப்பு தான் பார்க்கும் இடமெங்கும் காணக்கூடியதாய் உள்ளது. ஜப்பானியர் நீண்ட காலம் வாழக்கூடிய மக்கள். அதிக வயதுள்ள மக்களும் உலகில் அவர்கள்தான். சுறுசுறுப்பும் புத்துணர்வும் உடையவர்கள். தூய்மையும் இவர்களிடம் கண்ட நற்செயல்களாக பார்க்கப்படுகிறது. கடல் வளம் கொண்ட இடமாக உள்ளமையால் மீன் உணவு முதலிடம் பெறுகிறது. பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இயற்கையின் உணவுகள் உண்ணும் முறைகளை இவர்கள் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். காற்றை தூய்மையாக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனால் ஜப்பானில் நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோமோ என்ற எண்ணம் உருவாகின்றது. தூய்மை காற்று உள்ளது. காற்றை தூய்மைப்படுத்தும் பொறிமுறைகள் அந்த நாடுகளின் சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. நன்றி, வணக்கம். ஒரு பகுதி ஒரு பகுதி சரி. ஆனால் இப்ப ஜென் என்றால் இப்ப சில்லறைக்கு இப்ப உங்களுக்கு யூரோ அப்படி இல்லை, சென்ஸ் இல்லை. இல்ல, சில்லறை காசு இருக்குது, எல்லாம் ஜென் தான். 1 எண் 2 எண் 3 எண் 4 எண் உண்டு. அதுவும் சில்லறைக்கு பேர் இல்லை, அதுவும் ஜென் தான். ஓ, அப்ப சில்லறைக்கு இல்ல பேர். சில்லறைக்கு ஜென். இப்ப நாங்க சொல்லுவோம் யூரோ, அடுத்தது வந்து சென்ஸ் சொல்லுவோம் நாங்க. அது இல்ல, அது இல்ல இல்ல. அப்போ ஒரு இப்போ ஒரு சதமும் ஜென் தான், 1 ரூபாயும் ஜென் தான். 5 சென்ஸுக்கு மேலதான் இருக்குது. 2-3 சென்ஸுகள் எல்லாம் அதுவும் இல்ல. ஓ, அதுவும் இல்ல. அப்ப சென்ஸ் தான் இல்ல. ஓ, சென்ஸ் இல்ல, ஜென். ஜென் வித்தியாசம் நாடு தானே என்ன. சரி, கேட்டவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பட்டது தொட்டது படாது தொடாது சொல்லிக்கொள்ளலாம். சரி, நாங்க இப்படி என்ன குடும்ப நன்றியா இப்படி தொடர். வணக்கம். 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு
திடீரென்று முன்னேறிய நாடுகளில் ஜப்பான் முன்னணியில நிக்குது. அணுகுண்டு வீசப்பட்ட 45ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறகுதான் அந்த நாடு முன்னேறி வந்ததா வந்து விரைவாக. மற்றது அங்க வந்து குளிரும் இருக்கு, வெயிலும் இருக்கு. குளிரான பிரதேசம் குளிர் மிக குறைவாக இருக்கிறான். குளிர் பனிப்பிரதேசம் இருக்கும். இப்ப எங்கட மகன் போனவர் பனி உள்ள ஐஸ் உள்ள வேலை இல்லாம எங்கட மகன் போன இடங்களை பொறுத்து அப்ப அது இல்லாம அப்ப அதுவும் மேல மாதிரி இதுல ஏறி போயிருக்க வழக்கம் தானே. அப்ப அதெல்லாம் நான் விவரமா அவர்கிட்ட கேட்டேன். மற்றது எல்லா பொறிமுறைகளும் அந்த என்ன சொல்றது நவீன இதுகள் வளர்ச்சி அடைஞ்சதால எல்லாம் விலை குவிக்காம அந்த ட்ரெயின்ல ஏறினாலே அதுல ஏறி இருக்க முதல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அவ்வளவு பாஸ் ட்ரெயின் சொல்லி உலகத்துல மிக 2வது தான் பாரிஸ். உலகத்துல மிக கூடிய வேகமுள்ள ட்ரெயின் அங்கதான் இருக்கு. மாதிரி அங்க இருக்கிற ட்ரெயின் தான். அதான் அந்த போக்குவரத்து வேலை என்ன ஈஸியா இருக்கும், இலகுவாக இருக்கிறது. ட்ரெயின் போக்குவரத்து தான் ஈஸி. கார்ல போனா கன நேரம் இடையிடையா நிக்க வேண்டி வந்துடும். டிராபிக் ஜாம்கள் இடையில வந்து சிக்கும். நேரத்தை பொறுத்தது 6 மணிக்கு பிறகு கார்ல போனால் அவ்வளவு இருக்காது. மகனிடம் கேட்டதிலும் பார்க்க இப்ப நீங்க சொல்லிக்க இன்னும் கூட விவரங்கள் கூட குறிச்சு ஒரு பகுதியை தான் எழுதி இருந்தேன். நீங்கள் அதுக்கண்டு குறிச்சு வச்சு எழுதுறீங்க. இப்ப அவையிட்ட கேட்டாதான் சொல்லுவார்கள் இன்னது இன்னதுண்டு. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி முறையில தான் கொள்ளிட செய்யணும். இந்த இதுல உங்க ஜப்பானை பற்றி கேட்டதுல சிறப்பாக இருந்தது. நன்றி. நன்றி வாணி. மிக்க நன்றி. வாணி போவாமா நாங்கள் குடும்ப கோலத்துக்குள்ள சொல்ல போறீங்களா? சொல்ல போறாரா? ஒரு நாட்டின் நலம் வந்து ஆரோக்கியம் வந்து முதியோரின் செயற்பாட்டில் தான் கணிக்கப்படலாம். பார்த்து ஒரு முதியோர் சுறுசுறுப்பாக வயது மூத்தோர் அவர்கள் இருந்தால் அந்த நாட்டின் சௌக்கிய நிலை, சுகாதார நிலை நலமாகவும் ஆரோக்கியமாக இருப்பது என்பதுதான் அதில் அறிகுறி. மற்றது தொழில்நுட்பங்கள், நாங்கள் காண்ற இயந்திரங்களின் இயக்கங்களும் நவீன முறைகளும் அந்த நாட்டின் விஞ்ஞான முன்னேற்றத்திற்கும் இருக்கும். அதில் முன்வரிசையில் இருக்கும் ஒரு நாடு ஜப்பான். நிறப்படுத்தினால் முன்னேற்றமான நாடுகள் என்று நிறப்படுத்தினால் அந்த நிலையில் ஜப்பானும் ஒன்று. அது எத்தனையாவது இடமன்றத்தை நீங்க சொன்னால் அது சரி. அதனால 5வது ராணுவத்தை வச்சிருக்கிற நாடுகளில் ஜப்பான் 5வது பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிறது. அதால் தான் வல்லரசுகள் எல்லாம் ஜப்பானோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு விரும்புறதும் ஜப்பானோட தொடர்பு வைக்கிறதுமாகவும் இருக்கலாம். அந்த தீவுகள் 6000 தீவு 6000 தீவு இருக்கிறது என்றதை இன்றுதான் நான் நீங்க சொல்லி அறிந்தேன். புதிய புதிய தகவல்களும் அனுபவ ரீதியாக நீங்கள் சொல்லும் தகவல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உண்மையானது, நேரில் கண்டது. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த மாலத்தீவிலும் 2400க்கு மேற்பட்ட தீவுகள் இருக்குது. அங்க எல்லாம் தீவு தான். கேபிட்டலும் ஒரு தனித்தீவு, ஏர்போர்ட்டும் தனித்தீவு, அப்படி தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு. அந்த 2400ல 230-240 மக்கள் வசிக்கிறார்கள். மற்ற எல்லாம் வியாபார நோக்கத்தோட நடக்கிற ஒரு நாடு. மீனும் சுற்றுலாவும் மீன்பிடியும் தான் அந்த நாட்டின் இது ஆக கணிக்கப்பட்டிருக்கு. ஜப்பான்ல மீன்பிடியும் இந்த கடல் சுற்றி இருப்பதால் சூழல் அதற்கேற்ற மாதிரி, தொழில்களும் அதற்கேற்ற மாதிரி முன்னேற்றமாக விஞ்ஞான ரீதியில் முன்னேறிய ஒரு நாடு. ஒரு நாங்கள் அறியாத விசேஷமான ஒரு தகவல் நாங்கள் அவர்கள் சொன்னார்கள். ஏர்போர்ட்ல வெல்கம் சயின்டிபிக் வெல்கம் செய்யிருக்கிறாங்க என்றும், அந்த ஏர்போர்ட்ல பிளேன்கள் எல்லாம் பார்த்தோம். பிளேன் எல்லாம் தரிக்கப்பட்டிருந்தது என்றதும் ஒரு நாங்கள் அறியாத
செய்தியோ ஒன்று நான் சிரித்தேன். இல்ல நிறைய எல்லா ஏர்போர்ட்டுகளையும் பார்த்தாலும் அந்த ஏர்போர்ட்ல நாங்கள் கிளியர் பண்ணி வர 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 ஏர்போர்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாம் அப்படி இல்லை. இப்ப ரிசல்ட் எடுத்தோம்னா நாங்கள் உள்ளுக்குள்ள போனால் வெளியில பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு விமான நிலையத்துக்கு பார்க்கக்கூடிய பென்ஸ் இருக்கு, அங்கால போகணும். இது என்னன்னா போக 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 அந்த விமான நிலையத்தை பார்த்தோன்னு போல அப்ப நிறைய ஆமை போல ஒரு விமானம் நின்றது. அதுவும் ஜப்பானிய விமானம் தான் எங்க மகன் ஏதோ பேசினவர். அப்ப அந்த நல்ல ஒரு வித்தியாசமான விமானங்கள் எல்லாம் நின்றது, நிறைய நின்றதா. அப்ப அதைத்தான் விமானங்கள் எல்லாம் தரித்து நின்றது விதவிதமான வடிவங்கள்ல. அடுத்த வீடியோவிதான் நான் அதை நன்றி. குடும்ப கோயிலை முடித்து நான் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை. அதுதான் தெரியுது. இன்றைக்கு ஒரு தகவல், அந்த அமைதியாக வாழக்கூடிய நாடுகள்ல பட்டியல்ல ஜப்பான் ஒன்று. ஆமா சரியான